புதுச்சேரி மாநில திமுக சார்பில் சுல்தான்பேட்டையில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் ஆண்டுதோறும் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடத்துவது வழக்கம். அதன்படி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை முகமதியா மஹாலில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமை தாங்கினார். சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு மாநில அமைப்பாளர் முகமது ஹாலித் வரவேற்றார். சுல்தான்பேட்டை அல் மதீனா பள்ளிவாசல் இமாம் முகமது மூசா ரமலான் மாதத்தை பற்றி சிறப்புரையாற்ற புதுச்சேரி அரசு டவுன் காஜி ஜியாவுதீன் மற்றும் ஜமாத்துல் உலமா சபை நிர்வாகி முபாரக் ஆகியோர் பிரார்த்தனை செய்தனர். இதில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்து நோன்பு திறந்தனர். இப்தார் விருந்து நிகழ்ச்சியில் திமுக அவைத் தலைவர் SP சிவக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் சலீம், மனிதநேய மக்கள் கட்சி சகாபுதீன், VCK இஸ்லாமிய ஜனநாயக பேரவை பக்ருதீன், IUML அமானுல்லா, SDBI ஃபாரூக், திமுக துணை அமைப்பாளர் தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் மூர்த்தி, லோகையன், பொதுக்குழு உறுப்பினர்கள் செல்வநாதன், தர்மராஜ், தொகுதி செயலாளர்கள் மணிகண்டன், வடிவேல் ராஜா, தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன், அணி அமைப்பாளர்கள் சீனு மோகன்தாஸ், குலசேகரன், ரமணன், தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அங்காளன், ஆதி திராவிடர் அணி துணை அமைப்பாளர்கள் காளி, வர்த்தகர் அணி துணை அமைப்பாளர் சரவணன், துணை தலைவர் கதிரவன், அவைத் தலைவர் ஜலால், திலகர், கார்த்திகேயன், பாலா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், பள்ளிவாசல் முத்தவள்ளிகள், சமூக அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மரியாதைக்குரிய சிவா அண்ணன் அவர்களே, நிர்வாகிகளே, உலமா பெருமக்களே, ربنا فاغفر لنا ذنوبنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا புதுச்சேரி RLB மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் 70 ஆண்டு காலமாக தங்களது சுயநலத்திற்காக மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்தி வந்த அரசியல் கட்சிகள் இன்னும் மக்களை ஏமாற்ற தயாராகி வருவதை உண்மையான ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் உணர வேண்டிய காலம் வந்துவிட்டது. புதுச்சேரியில் ஊழலற்ற, நேர்மையான, ஜனநாயக ரீதியான மக்களுக்கான ஒரு ஆட்சியை உருவாக்க நினைப்பவர்கள் ஆங்காங்கே பல அரசியல் கட்சிகளிலும் இயக்கங்களிலும் மன குமுறலோடு பயணித்துக் கொண்டு பிரிந்திருக்கிறார்கள். ஊரு ரெண்டு பட்டால் கூத்தாடி பாடு கொண்டாட்டம் என்பது போல மக்களை நேசிப்பவர்கள் பிரிந்து இருப்பதால் தனது சுய லாபத்திற்காக அரசியல் கட்சி நடத்துபவர்கள் மக்களை மறந்து கொண்டாட்டம் போடுகிறார்கள். இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். பூனைக்கு யார் மணி கட்டுவது என்ற நிலையில் இந்த விஷயத்தில் RLB மக்கள் முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். மக்கள் முதல்வர் என்று கூறிக்கொண்டு மக்களை ஏமாற்றும் முதல்வராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ரங்கசாமியை போல் எனது 49 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் நான் இதுவரை பார்த்ததில்லை. நானும் 7 முதலமைச்சர்களுடன் அரசியல் பயணம் செய்துள்ளேன். அனைவருமே தேர்தல் வந்தால் மாநில அந்தஸ்து விஷயத்தை கையில் எடுத்துக் கொள்வார்கள். தேர்தல் முடிந்ததும் அதை மறந்து விடுவார்கள். ஆகவே புதுச்சேரி மாநிலத்தை வளமான, நலமான மற்றும் மக்களின் வாழ்வியலை மேம்படுத்தி பாதுகாப்பான, தெளிவான பாதையில் கொண்டு செல்லவும், நேர்மையான ஜனநாயக ஆட்சியை நிலைநாட்டவும், புதுச்சேரியை இந்தியாவின் முன்மாதிரியான மாநிலமாக மாற்றவும் விரும்பும் அரசியல் கட்சிகள், மாற்றுக் கட்சி நண்பர்கள், பொதுநல இயக்க நண்பர்கள், அனைத்து தொகுதிகளிலும் மக்கள் பணி செய்து கொண்டிருக்கும் சமூக ஆர்வலர்கள், மக்கள் நலன் மீது அக்கறை கொண்ட நண்பர்கள், சமூக மாற்றத்தை விரும்பும் மகளிர் மற்றும் இளைஞர்கள் அனைவரும் புதுச்சேரியின் வளர்ச்சியை மட்டுமே நோக்கமாக கொண்டு புதிய சரித்திரத்தை படைக்க RLB மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் இணைந்து செயல்பட அன்புடன் அழைப்பதாகவும்
மேலும் ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு நல்ல பொறுப்புகளை பெற்று அரசியல் பணியாற்ற விரும்பும் நபர்களையும் அன்புடன் அழைப்பதாகவும் ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் RL வெங்கட்ராமன் அழைப்பு விடுத்துள்ளார். நெட்டப்பாக்கம் பகுதியில் செயல்பட்டு வரும் மக்கள் நல இயக்கத்தின் சார்பாக அந்த இயக்கத்தின் இயக்குனர் இளங்கோ ரமலான் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ரமலான் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமிய சகோதர குடும்பங்களுக்கு அரிசி வழங்கி அவர்களுக்கு ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து 3வது ஆண்டாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வில் இஸ்லாமிய சகோதரர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சமூக ஒற்றுமையை வலியுறுத்திய இந்த சேவையை பாராட்டினர். அனைத்து மதத்தினரிடமும் அன்பும் ஒற்றுமையும் நிலைக்க வேண்டும் என்பதே இந்த முயற்சியின் நோக்கம் என இளங்கோ தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மக்கள் நல இயக்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். Thank you. Nah, ini பாருங்க. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கோட்டைமேடு அருகே உள்ள ஆனந்தராஜா திருமண நிலையத்தில் அப்பார் கேபிள் சொல்யூஷன் சம்பந்தமாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அப்பார் கேபிள் சொல்யூஷன் நிறுவனத்தின் அசிஸ்டன்ட் மேனேஜர் சபரிநாதன் கலந்து கொண்டு அப்பார் ஒயர் கேபிளை அறிமுகம் செய்து வைத்து அதன் நன்மைகள் குறித்து மின் பணியாளர்களிடையே எடுத்துரைத்தார். தொடர்ந்து மின் பணியாளர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் பதிலளித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி எலக்ட்ரீஷியன் அசோசியேஷன் வில்லியனூர் தொகுதி தலைவர் செம்மனேரி முன்னிலை வகித்தார். தொடர்ந்து நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் எலக்ட்ரீஷியன் தங்களது சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றனர். நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட எலக்ட்ரீஷியன்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் ஆலோசனை கூட்டத்தில் அப்பார் ஒயர் கேபிள் தொடர்பான கேள்விகளுக்கு சரியான பதிலளித்த 10 நபர்களுக்கு சிறப்பு பரிசு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவில் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து மின் பணியாளர்களுக்கும் அன்பளிப்பு மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது. அது என்ன நம்பி போடுங்க. என்னோட கூப்பிட்டு எல்லா எலக்ட்ரிஷியனும்
புதுச்சேரி முத்தியால்பேட்டை அம்பேத்கர் நகர் பகுதியில் 1,20,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட பல்நோக்கு சமுதாய கூடம் மற்றும் அங்கன்வாடி மையத்தை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் திறந்து வைத்தார். முத்தியால்பேட்டை அம்பேத்கர் நகர் மற்றும் புத்துமாரியம்மன் கோவில் வீதி அருகில் மத்திய நகர்ப்புற முதலீட்டு திட்டமான சிட்டிஸ் நிதியின் மூலம் 1.20 கோடி ரூபாய் மதிப்பில் அனைத்து வசதிகளுடன் பல்நோக்கு சமுதாய கூடம் மற்றும் அங்கன்வாடி மையம் கட்டி முடிக்கப்பட்டது. முதல்வரின் அறிவுறுத்தலின்படி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் இந்த கட்டிடத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர், நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், புதுச்சேரி பொலிவுறு நகர திட்ட தலைமை அதிகாரி புகழேந்தி, நகராட்சி உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம் உள்ளிட்ட நகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மேலும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், அம்பேத்கர் நகர் நல்வாழ்வு சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். சார் ஏதாச்சும் பக்கத்துல இருக்காங்க பண்ண எம்எல்ஏ பண்ண சார் வந்தீங்களா? ஒரே சரிங்களா? புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி தொகுதி பங்கீடு முடிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் 15 தொகுதிகளிலும், திமுக 13 தொகுதிகளிலும், அதன் கூட்டணி கட்சிகள் 2 தொகுதிகளிலும் போட்டியிட்டனர். வரும் 2026 ஆண்டிற்கான பேச்சுவார்த்தை தொடங்கப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் சார்பில் அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழுவில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உள்ளிட்ட 7 பேரும், அதேபோல் திமுகவில் பாராளுமன்ற உறுப்பினர், தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன், மாநில அமைப்பாளர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், கென்னடி, செந்தில்குமார் உள்ளிட்ட 7 பேர் கொண்ட குழு SV பட்டேல் சாலையில் உள்ள தனியார் விடுதியில் தொகுதி பங்கீடு எண்ணிக்கை குறித்தான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக திமுக மேலிட பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன், காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்தியலிங்கமும் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் பேச்சுவார்த்தை 7 மணிக்கு தொடங்கப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் காங்கிரஸ் நிர்வாகிகள் வந்த நிலையில் 1 மணி நேரம் கழித்து திமுக நிர்வாகிகள் வந்ததால் காங்கிரஸ் கட்சியினரிடையே சலசலப்பு ஏற்பட்டது. कैमरा बंद ओ बाबा
நம்முடைய புதுவை மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர்களும் முன்னாள் அமைச்சர் திரு நாராயணசாமி அவர்களும் மற்றும் அவரோடு சேர்ந்து நாங்களும் பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறோம். பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்தது. மற்றவர்கள் எல்லாம் பிறகு எங்கள் தலைவர்களை சந்தித்த பிறகு மீதி எதுவும் நாங்கள் பேசுவோம். அவங்க ஏற்கனவே அதிக தொகுதிகள் கேட்டிருக்கோம். 20 தொகுதியில் நாங்கள் போட்டிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நேரம் பேசிருக்கீங்க, தொகுதி பங்கீடு பற்றி எதுவும் பேசலையா? நீங்க அவரை கேட்டீங்கன்னா அவர் என்ன சொன்னாரு? இல்ல பேசியிருக்கோம் தான் சொன்னாரு. அதேதான் நாங்கள் என்னைக்கு எப்ப சார் முடிவாகும்? சீக்கிரம் முடிவாகும். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அடுத்த கீழ்புத்தப்பட்டு சாவடி பகுதியை சேர்ந்தவர் ஐயனார். ஓட்டுநரான இவரது மனைவி ஜெயந்தி, இவர்களுக்கு 11 வயதான ஹர்ஷினி, 8 வயதான கயல் ஆகிய 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இருவரும் காலாப்பட்டில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வந்தனர். ஹர்ஷினி 6ஆம் வகுப்பும் கயல் 3ஆம் வகுப்பும் படித்து வந்தனர். கீழ்புத்துப்பட்டு சாவடி பகுதியில் உள்ள அங்காளம்மன் கோவில் திருவிழா கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வருகிறது. நேற்று ஜெயந்தி தனது 2 மகள்களையும் கோவிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு வரும்படியும் சாமிக்கு பூஜை செய்ய கூடையில் பூ வைத்து அனுப்பியுள்ளார். வீட்டில் அம்மா கொடுத்து அனுப்பிய பூவுடன் சேர்த்து தாமரை பூவையும் சாமிக்கு கொண்டு செல்வதற்காக ஹர்ஷினி மற்றும் கையல் இருவரும் அதே பகுதியில் உள்ள கங்கையம்மன் கோவில் குளத்தில் தாமரை பூ பறிக்க சென்றுள்ளனர். அந்த குளம் ஆழமான பகுதி என்பதால் 2 குழந்தைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக மூழ்கி இறந்துள்ளனர். கோவிலுக்கு சென்ற மகள்கள் இருவரும் நீண்ட நேரமாகியும் வராததால் ஜெயந்தி பல்வேறு இடங்களுக்கு சென்று 2 குழந்தைகளையும் தேடியுள்ளார். ஜெயந்தி, அவரது கணவர் ஐயனார் மற்றும் உறவினர்கள் குழந்தைகளை எங்கு தேடியும் கிடைக்காததால் அதிர்ச்சியடைந்தனர். அங்காளம்மன் கோவிலில் இருந்து சிறிது தூரத்தில் உள்ள கங்கையம்மன் கோவில் குளத்தின் கரையோரம் ஹர்ஷினி மற்றும் கயல் எடுத்து சென்ற கூடை இருந்துள்ளது. சந்தேகமடைந்த அந்த ஊர் இளைஞர்கள் குளத்தின் உள்ளே இறங்கி தேடிய பொழுது ஹர்ஷினி மற்றும் கயல் தண்ணீரில் மூழ்கி இறந்தது தெரிய வந்தது. 2 உடல்களையும் மீட்டு கணபதி செட்டிக்குளம் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். உடல் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. சாமிக்கு பூ பறிக்க சென்ற அக்கா தங்கை இருவரும் குளத்தில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அந்த ஊர் மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து கோட்டக்குப்பம் காவல்துறை ஆய்வாளர் விஸ்வநாதன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் ஸ்மைல் வாழ்வாதார மற்றும் நிறுவனத்திற்கான விளிம்பு நிலை தனி நபர்களுக்கான ஆதரவு திட்டத்தின் கீழ் புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மற்றும் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி இணைந்து யாசகர் இல்லா புதுச்சேரி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி சமூக நலத்துறை செயலர் ஸ்மிதா, மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் வழிகாட்டுதலின்படி நடைபெற்றது. புதுச்சேரி ராஜீவ்காந்தி சிக்னல் அருகில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி தொடங்கி வைத்தார். அப்போது பொதுமக்கள் துறையுடன் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே பிச்சை எடுத்தல் போன்ற சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும், ஆதரவற்ற நிலையில் உள்ள பாதிக்கப்பட்டவர்களை மறுவாழ்வு பாதைக்கு கொண்டு வர முடியும் என்று தெரிவித்தார். மேலும் ஸ்மைல்ஸ் திட்டத்தின் கீழ் சமூக நலத்துறை மேற்கொண்டு வரும் யாசகம் எடுக்கும் நபர்களை அடையாளம் காணுவது, மீட்பு நடவடிக்கைகள், மறுவாழ்வு மற்றும் சமூகத்தில் மீண்டும் இணைத்தல் போன்ற திட்டங்களை விளக்கினார். இந்த முயற்சிக்கு பொதுமக்கள் முழு ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி சமூக நலத்துறை ஸ்மைல் திட்டம் கள அலுவலர் மற்றும் நோடல் அலுவலர் கார்த்திகேயன் முன்னிலை வகித்தார். இதில் சாரோன் சொசைட்டி தன்னார்வலர்கள் மற்றும் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வணிகவியல் துறை மாணவ மாணவிகள் பங்கேற்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். முடிவில் சாரோன் சொசைட்டி நிறுவனர் மற்றும் செயலாளர் மோகன் நன்றி கூறினார். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஸ்ரீ சடகுளத்து ஐயனாரப்பன் கலை குழுவினர் நாடகம் மூலம் யாசகம் கேட்பதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் யாசகம் கேட்கும் நிலைக்கு செல்லாமல் இருக்க பாதிக்கப்பட்டவர்களின் மறுவாழ்வு மற்றும் நலத்திட்டங்கள் வழங்குவதில் சமூகத்தின் பங்கு குறித்தும் கலை நிகழ்ச்சி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். Anyone on the roadside approaching for arms in the public places, encouraging by giving money or goods. Instead, kindly report their details in our dedicated number 98434. எடுக்காதே
சார் ஓகேண்ணா ஓகேண்ணா இங்கே தொடங்கி விட சொல்லுப்பா ஒரு இங்கே தொடங்கி விட சொல்லு